எட்ரா கொக்கி ரங்கநாதன் சாரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரு ரொம்ப நல்லவரு. கௌதம் நம்ம பூஜாவை நல்லா பாத்துப்பாரு. அத்தை, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்னோட சக்திக்கு மீறி பூஜாவோட கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்துவேன். என்ன நம்புங்க. என்ன செல்வி, நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? அம்மா செல்வி, நீ இந்த குடும்பத்துக்கு பண்ணது கொஞ்சம் நஞ்ச விஷயம் இல்லம்மா. ஒன்னும் நம்பாம வேற யாரை நம்ப போறோம்? பூஜாவுக்கு நீ நல்லதுதான் நினைப்பேன்னு எங்களுக்கு தெரியும்மா. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதுமா. மகா, நீ என்னம்மா சொல்ற? சரிப்பா, இது வரைக்கும் பூஜாவோட விஷயத்துல வேலுவும் செல்வியும் எடுத்த முடிவு கரெக்டா தான் இருந்திருக்கு. இருந்தாலும் என்னக்கா, அதான் உன் வாயாலே சொல்லிட்டியே. ஏற்கனவே என்னோட அவசர புத்தியால பூஜா வாழ்க்கை விரயமா முடிய போனப்ப செல்வியும் வேலுவும் தான் அந்த அரக்கங்கிட்ட இருந்து காப்பாத்தி மீட்டு கொண்டு வந்தாங்க. அப்ப இருந்தே பூஜாவுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும்னு நானே தவிச்சிட்டு இருந்தேன். இப்ப அந்த கௌதம் மூலமா நிறைவேற போகுது. தேவையில்லாம கண்ணதை யோசிச்சு குழம்புறதை விட நல்லபடியா கல்யாணத்தை எப்படி நடத்தலாம்னு மேற்கொண்டு யோசிப்போம். சரிப்பா, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். செல்வி, ரங்கநாதன் சாருக்கு போன் பண்ணி நிச்சய தேதியை குறிக்கிறதுக்கான ஏற்பாடை பார்க்க சொல்லு. இனிமே இது நல்லது கெட்டதுன்னு யாரும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பூஜா கௌதம்க்கு தான். இந்த கல்யாணம் பூஜாவுக்கு கௌதம் கூட தான் நடக்கும். தேவையில்லாம பேசி யாரும் குட்டைய குழப்ப நினைச்சீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. அத்தை, இந்த விஷயத்துல நீங்க ஏன் மேல நம்பிக்கை வைங்க. எனக்கு அது போதும். சரிம்மா. சரிம்மா, அவரை உள்ள கூட்டிட்டு போங்க. என்னங்க, நீ உள்ள போய் படுங்க. என்ன தூக்கி எறிஞ்சிட்டு இந்த வீட்ல எல்லாரும் உன்ன தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கல்ல, அத நான் மாத்தி காட்டுறேன். நீ ஒரு முடிவெடுத்தா அது சரியாதான் இருக்கும்னு நினைக்கிற அவங்க நம்பிக்கைய முதல்ல உடைச்சு தூக்கி எரிய வைக்கிறேன். அத இந்த கல்யாண விஷயத்துல நடத்தி காட்டுறேன். எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம நடந்துக்கிற நீங்க என் மனசுல என்ன இருக்குன்னு கேட்கவே இல்லையா? நீ எனக்கும் ஒரு மனசு இருக்கு, அதுல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு கேட்க தோணலையா? எல்லார் விஷயத்திலயும் சரியா இருக்கிற நீங்க என் விஷயத்துல மட்டும் தப்பு பண்றீங்களே அண்ணி. எப்படியாவது என் லவ் நான் புரிய வச்சே ஆகணும் அண்ணி. பாத்தியாமா, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க மனச மாத்தலான்னு பார்த்தா சும்மா ஒரே நிமிஷத்துல எல்லாரையும் அவ பக்கம் இழுத்துட்டா. உன் அம்மா ஒண்ணு சும்மா இல்லடி, மாய மந்திரக்காரிதான். இனி நடக்க போறத மட்டும் பாரு. என்ன வினோத், நான் இவ்ளோ சொல்லியும் நீ எதுவுமே பேசாம இருக்க? இப்ப என்ன ஆயிடுச்சு பூஜா? என்ன ஆச்சா? இன்னும் என்ன ஆகணும் வினோத்? என் வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த கௌதம் என்னடானா கட்டிக்கிட்டா என்னதான் கட்டிக்குவேன்னு உறுதியா இருக்கான். நீ என்னடானா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க. டென்ஷன் ஆகாத பூஜா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். கூலா இரு. முதல்ல என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். இப்ப யோசிக்கலாம் டைம் இல்ல. நீ என்ன வேணாலும் பண்ணு வினோத். என்னால உன்னை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இங்க பாரு, எனக்கும் அப்படிதான். உன்னை விட்டுட்டு என்னால மட்டும் எப்படி இருக்க முடியும்? இப்ப என்ன,
நான் நேரா உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கட்டுமா? சொல்லு. ஐயோ அப்படிலாம் பண்ணிடாத, காரியமே கெட்டுடும். நீ வேற என்னதான் என்ன பண்ண சொல்ற பூஜா? வீட்லயும் வந்து பேச வேணாம்னு சொல்ற, ஆனா ஏதாவது பண்ணணும்னு சொல்ற. நான் என்னதான் பண்றது? இப்படி பண்ணலாம். எப்படி? எங்க வீட்ல எங்க செல்வி அண்ணி சொல்றதான் எல்லாரும் கேட்பாங்க. ம். அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா யாருமே அதை தட்ட மாட்டாங்க. அவங்களே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா நடக்காது. அதே வேணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் எல்லாரும் சரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்க அண்ணிய ஃபர்ஸ்ட் தனியா பார்த்து நம்ம லவ் மேட்டர் எல்லாம் சொல்லி நம்ம பேசி புரிய வச்சிடலாம். அவங்களுக்கு புரிய வச்சுட்டா அவங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கல்ல. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதே அவங்கதான். அதனால அவங்கள கன்வின்ஸ் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீ சொல்றத பார்த்தா அவங்க பயங்கரமான டெரர் போல இருக்கே. சச்சா, அண்ணி ரொம்ப சாஃப்ட் டைப், ரொம்ப நல்லவங்க. ஆனா ஏன் இந்த விஷயத்துல என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம முடிவெடுத்தாங்கன்னு தான் தெரியல. என்ன பூஜா நீ அவங்கள கன்வின்ஸ் பண்றது கஷ்டம்னு சொல்ற, அப்புறம் சாஃப்ட் டைப்னு சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. சரி, அவங்க எந்த ஊரு? எல்லாம் உன் ஊர் தான், குற்றாலம். குற்றாலமா? குற்றாலத்துல எங்க? எனக்கு குற்றாலத்துல எல்லா ஏரியாவும் அத்துப்படியாச்சே. குற்றாலம் மட்டும்தான் தெரியும், ஏரியா பேர்ல எனக்கு தெரியாது. ஆனா அண்ணியோட அப்பா ஊர்லயே பெரிய தலைக்கட்டுன்னு மட்டும் தெரியும். அப்படியா? சரி, அவர் பேர் என்ன? சந்தன பாண்டி. அவரோட பொண்ணுதான் எங்க அண்ணி செல்வி. ஹே, சந்தன பாண்டியா? என்ன சொல்ற பூஜா? ஆமா வினோத், அவர் பேரு சந்தன பாண்டி தான். அவங்க அம்மா பேரு மனோன்மணி. ஆமா, அவங்கள உனக்கு தெரியுமா? குற்றாலத்துல இருந்துகிட்டு அவங்கள தெரியாம இருக்குமா? ஒரு வகையில பார்த்தா அவங்க எனக்கு பெரியப்பா முறை தான் வேணும். ஏய், என்ன சொல்ற வினோத்? ஆமா பூஜா, அவர் பொண்ணு எனக்கு அக்கா முறை வேணும். தூரத்து சொந்தம் தான். சின்ன வயசுல இருந்தே அவங்க வீட்டுல தான் நான் ரொம்ப நாள் போய் விளையாடுவேன். அப்பனா ரொம்ப நல்லதா போச்சு, இன்னும் ஈஸியா ஆயிடுச்சு. என்ன வேணாலும் அவங்க கிட்ட பேசு, கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடு. நீ எதுக்கும் கவலைப்படாத பூஜா. நாளைக்கே நான் உன் வீட்டுக்கு வரேன். சிச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் உங்க அண்ணி அதான் எங்க அக்கா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்தத்துக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகேயா? நாளைக்கா? வீட்டுக்கா? ஆமா, என்னன்னு சொல்லிட்டு வருவ? உங்க அப்பாக்கு இப்பதான் ஆபரேஷன் பண்ணாங்க. டாக்டர் அனுப்பின மெடிக்கல் ரெப்னு வேணா சொல்லிட்டு வரேன். என்ன சொல்ற? நல்ல ஐடியா தான். ஆனா ஏதாவது சொதப்பி என்னையும் மாட்டி விட்டுடாத. அதெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி, இங்க பாரு, அது வரைக்கும் நீ தயவு செஞ்சு வாயவே திறக்காத, போதுமா? ஹே பூஜா, அதான் நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டேன்ல, இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. சரி வா, காஃபி ஜூஸ் ஏதாவது குடிக்கலாமா? இல்ல வினோத், அதெல்லாம் வேண்டாம். உன்னை மீட் பண்ணணும் தான் வந்தேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி, பத்திரமா போ. போயிட்டு மெசேஜ் பண்ண மறக்காம. ஓகே? சரி, பாய்.